Hi, hello, welcome back to my channel, dear students. இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ தான் பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கிளாஸ் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 10 ஏஐயில் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷம் 2025 to 26க்கான கரிக்குலமில் வந்து பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ நான் அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கான லெசன்குள்ளே போகலாம். யூனிட் 1 ரீவிசிட்டிங் ஏஐ, ப்ராஜெக்ட் சைக்கிள் அண்ட் எத்திக்கல் ஃப்ரேம்ஒர்க்ஸ் ஃபார் ஏஐ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் மொத்தம் 3 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த யூனிட்டில் 3 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தோம்னா ஏஐ ப்ராஜெக்ட் சைக்கிள். த ஏஐ ப்ராஜெக்ட் சைக்கிள் ப்ரொவைட்ஸ் us with an appropriate framework which can lead us towards the goal. ஸோ இந்த ஏஐ ப்ராஜெக்ட் சைக்கிள் அப்படின்றது இந்த ப்ராஜெக்ட் சைக்கிள் மூலமாக நம்ம இங்கே என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, this AI project cycle provides us with an appropriate framework. It's giving some framework to us for what purpose means it can lead us towards the goal. ஸோ ஒரு கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம்ஒர்க் வந்து நமக்கு இந்த ஏஐ ப்ராஜெக்ட் சைக்கிள் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. எப்படி வந்து அந்த கோலை வந்து நம்ம ரீச் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸில் நமக்கு தேவைன்றதை சொல்கிறது தான் இந்த ஏஐ ப்ராஜெக்ட் சைக்கிள். The AI project cycle is the cyclical process followed to complete an AI project. ஸோ எந்த ஒரு ஏஐ ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாமே சைக்கிளிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா ஸ்டார்ட் எண்ட்ன்ற மாதிரி ஒரு லூப் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி வில் ரீச் த கோல். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த ஏஐ ப்ராஜெக்ட் சைக்கிள்ன்றது ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ் அப்படின்றாங்க. இது எதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டு கம்ப்ளீட் த ஏஐ ப்ராஜெக்ட். இந்த ஏஐ ப்ராஜெக்ட் சைக்கிள் மெயின்லி அஸ் 6 ஸ்டேஜஸ். நம்ம இந்த சைக்கிளிக்கல் ப்ராசஸ் பற்றி சொன்னோம் இல்லையா, அந்த சைக்கிளிக் ப்ராசஸில் மொத்தம் 6 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 6 ஸ்டேஜஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது we will reach the goal. ஸோ நீங்கள் என்ன ஏஐ ப்ராஜெக்ட் பண்ண விருப்பப்பட்டாலும் அந்த 6 ஸ்டெப் மூலமாக தான் அந்த ஏஐ ப்ராஜெக்ட் வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த 6 விதமான ஏஐ ஸ்டேஜஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஏஐ ப்ராஜெக்ட் சைக்கிளோட ஸ்டேஜஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம் ஸ்கோப்பிங், செகண்ட் வந்து டேட்டா அக்விசிஷன், தேர்ட் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், ஃபோர்த் வந்து மாடலிங், ஃபிஃப்த் வந்து எவால்வேஷன் அண்ட் சிக்ஸ்த் வந்து டிப்ளாய்மெண்ட். இந்த 6 ஸ்டேஜுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. இப்போது ப்ராப்ளம் ஸ்கோப்பிங், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் ஸ்கோப்பிங். Starting with problem scoping, you set the goal for your AI project by stating the problem which you wish to solve with it. இப்போ இங்கே ப்ராப்ளம் ஸ்கோப்பிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கோல் செட் பண்ணுறோம். அதாவது நம்ம ஏஐ ப்ராஜெக்டுக்கான கோல் என்னன்றது செட் பண்ணுறோம். அந்த கோல் செட் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும், அது எப்படி சால்வ் பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல எந்த ஒரு ப்ராஜெக்டும் நம்ம அவ்வளோ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்தாலே அதில் கண்டிப்பாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணால் தான் நம்மளால் அந்த ஏஐ ப்ராஜெக்ட் கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ முதல்ல இந்த ப்ராப்ளம் ஸ்கோப்பிங்ன்ற ஸ்டேஜ் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். Under problem scoping, we look at various parameters which affect the problem we wish to solve. ஸோ நான் சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு காரணமான அந்த பேராமீட்டர்ஸும் இருக்கும். பேராமீட்டர்ஸ் சொல்கிறது சம் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாமே நம்மளோட ப்ராஜெக்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அந்த பேராமீட்டர்ஸ் தான் நம்மளோட ப்ராப்ளத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பேராமீட்டராக இருக்கட்டும் இல்லை அந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். You need to acquire data which will become the base of your project, as it will help you understand what the parameters that are related to problem scoping are. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா,
இந்த ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இல்லை ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டேட்டாவை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம சேர்த்து வச்சுக்கணும். ஸோ என்னென்ன டேட்டாலாம் நமக்கு முக்கியமோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக அந்த டேட்டாலாம் நமக்கு எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ you need to acquire data which will become the base of your project. ஸோ நமக்கு தேவையான டேட்டாலாம் எடுத்து வச்சுக்கணும். அதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட பேஸாகவும் இருக்கும். as it will help you understand what the parameters that are related to the problem scoping. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் எல்லாம் காரணமாக இருக்குன்றதையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்ம ஒவ்வொரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வைக்கும்போது. சரிங்களா? இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்ளம் ஸ்கோப்பிங் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான கோல் செட் பண்ணுறதுக்கு முதல்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராப்ளம் ஸ்கோப்பிங். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்கோப்பிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are seeing the various parameter that will affect the problem we wish to solve. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி வேணால் ப்ராப்ளம் வந்தாலும் பேராமீட்டர்ஸ் மூலமாக தான் அந்த ப்ராப்ளம் வரும். அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறோம். ஸோ அது சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டேட்டா வேணும். அந்த தேவையான டேட்டாவை நம்ம கரெக்டாக வச்சுருந்தாலே போதும், நம்ம ப்ராஜெக்டில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டேட்டா அக்யூசிஷன். You go for data acquisition by collecting data from various reliable and authentic sources. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராப்ளம் ஸ்கோப்பிங்கில் வந்து நமக்கு டேட்டா வந்து அக்யூர் பண்ணணும். அதாவது என்னென்னா, we have to collect the data that data are from various reliable and authentic sources. ஒரு நம்பிக்கைத்தனமான ஒரு இடத்துலேருந்து தான் நீங்கள் அந்த டேட்டாஸை எடுக்கணும். ஒரு ஃபேக்கான டேட்டாஸ் நம்ம எப்பயுமே எடுக்கக்கூடாது ஒரு ப்ராஜெக்டுக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ நம்பிக்கைக்குரிய ஒரு டேட்டாஸை தான் நம்ம ப்ராஜெக்டுக்காக பயன்படுத்தணும். ஸோ அந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபார்மாக இருக்கணும், ஒரு ஆத்தென்டிகேட்டாக இருக்கணும், நம்ம செக்யூர்டாக இருக்கணும். ஓகே, since the data you collect would be in large quantities, you can try to give it a visual image of different types of representations like graph, databases, flowcharts, maps, etc. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, since the data you collect would be in large quantities. ஸோ நம்ம அந்த ப்ராஜெக்ட்காக கலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, you will get the data in a large quantity form. So you can try to give it a visual image or different types of representation. ஸோ என்னென்ன டேட்டா, நிறைய டேட்டா இருக்கிறதுனால என்னென்ன டேட்டா எதுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம தெரியாமல் போகலாம். அதனால் we have to give some visual images, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் அந்த டேட்டாஸ்க்காக கொடுக்கலாம். அந்த டேட்டாவை மூலமாக நீங்கள் ஒரு கிராஃப் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஒரு டேட்டா பேஸாக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளோ சார்ட்டாக நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம், அப்படி இல்லைனா மேப்ஸ், இல்லைனா உங்களுக்கு எந்த விதமான கன்வீனியன்ட்டான மெத்தட் இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் யூ டு இன்டரப்ட் த பேட்டர்ன் which your accurate data follows. This makes it easier for you to interrupt the patterns which your accurate data follows. ஸோ இந்த ஒரு விஷுவல் இமேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்னன்னா ஒரு ஈஸியான ஒரு ஃபார்மேட் நமக்கு கிடைக்குது. நம்மகிட்ட என்ன டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வச்சு நம்ம என்ன விஷுவல் இமேஜஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், இதனால் ஏதாவது பாதிக்கப்படுமான்றதும் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தோம்னா டேட்டா அக்யூசிஷன். நெக்ஸ்ட்டு டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் என்னென்ன, ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோரிங் த பேட்டர்ன். ஸோ நமக்கு பேட்டர்னும் தெரிஞ்சு டேட்டா மூலமாக என்ன மாதிரியான பேட்டர்ன்லாம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோன்றத பேட்டர்னும் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோரிங் த பேட்டர்ன்ஸ் யூ கேன் டிசைட் அப்பான் த டைப் ஆஃப் மாடல் யூ வுட் பில்ட் டு அச்சீவ் த கோல். ஸோ இப்போ அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கோலோட என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணி அது மூலமாக உங்கள் கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ முதல்ல நமக்கு பேட்டர்ன்ஸ் வேணும். பேட்டர்ன்ஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு மாடலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஃபார் திஸ் யூ கேன் ரிசர்ச் ஆன்லைன் அண்ட் செலக்ட் வேரியஸ் மாடல்ஸ் விச் கிவ் எ சூட்டபிள் அவுட்புட். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன இன்புட் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கான மாடலை நீங்கள் எடுத்து அதுக்கான சூட்டபிளான அவுட்புட்டையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். And then modeling, you can test the selected models and figure out
which is most efficient one. So once நம்ம அந்த மாடல் ரெடி பண்ணுறோம், நம்ம ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டோம், நமக்கான மாடல் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாடலை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வருதுன்ற மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ் நீங்கள் அது கொடுத்து நீங்கள் அதோட அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்து மாடலிங். The most efficient model is now the base of your AI project and you can develop your algorithm around it. இப்போ நம்ம என்ன ஒரு மாடலை கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட பேஸ். ஸோ இப்போ நம்ம அந்த மாடலிருந்து நமக்கு அல்காரிதம் கொடுத்து அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து பார்த்தோம்னா எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவால்வேட் பண்ணுறோம். எவால்வேஷன். ஒன்ஸ் த மாடலிங் இஸ் கம்ப்ளீட் யூ நவ் நீட் டு டெஸ்ட் யுவர் மாடல் ஆன் சம் நியூலி ஃபெச்டு டேட்டா. ஸோ ஒன்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், அல்காரிதம் கொடுத்துட்டேன், பேஸ் மாடல் ரெடி ஆகிடுச்சு, அல்காரிதம் கொடுத்து அதுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா எவால்வேட் பண்ணுறேன். எவால்வேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேவையான டேட்டாஸை நான் கொடுக்குறேன். புதுவிதமான டேட்டாஸை நான் கொடுத்து அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், செக் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ரிசல்ட் வில் ஹெல்ப் யூ இன் எவால்வேட்டிங் யுவர் மாடல் அண்ட் இம்ப்ரூவிங் இட். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ப்ராஜெக்ட் வந்ததா இல்லையான்றது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம டேட்டாஸ் கொடுத்து இன்புட் கொடுத்து அதோட அவுட்புட் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா எவால்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டீப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன? ஃபைனலி after evaluation, the deployment stage is crucial for ensuring the successful integration and operation of AI solution in real-world environment, enabling them to deliver value and impact to users and stakeholders. So எவால்வேஷன் அடுத்து என்ன இருக்குன்னா டீப்ளாய்மெண்ட் தான். இந்த டீப்ளாய்மெண்ட்ன்றது தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் க்ரூஷியல் ஃபார் என்ஷூரிங் த சக்ஸஸ்ஃபுல் இன்டெக்ரேஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஏஐ சொல்யூஷன். அதாவது நான் க்ரியேட் பண்ண அந்த மாடலை நான் எவால்வேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு ஒரு கோடிங் கூடவோ இல்லை வேறு ஒரு ப்ராஜெக்ட் கூடவோ நான் இன்டெக்ரேஷனோ இல்லை ஆப்ரேஷன்ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மிங்கிள் பண்ணிக்கலாம். என்னோடய மாடல் வந்து ஓகே தான், பட் அந்த மாடல் என்னோடய மாடல் மட்டும் என்னோடய ப்ராஜெக்ட் மட்டும் ஒர்க் ஆக போகிறதுல ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கூட என்னால் இன்டெக்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் க்ரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக எந்த ஒரு கோடிங் கூட இன்டெக்ரேஷன் ஆகணும். வேறு ஒரு ப்ராஜெக்ட் கூட நம்மளால் இன்டெக்ரேட் பண்ண முடியும். அதே சமயத்தில் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏஐ சொல்யூஷன் இன் ரியல் வேர்ல்ட் என்விரான்மெண்ட். ஸோ ரியல் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி அதுவும் ஒர்க் ஆகணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து என்ன சொல்ல முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல்னு சொல்ல முடியும். enabling them to deliver value and impact to the users and stakeholders. ஸோ ரியல் வேர்ல்டு என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ப்ராஜெக்ட் வந்து இன்டெக்ரேட் பண்ணி எல்லா ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி நான் பார்க்கும்போது ஈஸியாக அது என்ன பண்ணும் அப்படின்னா என்னோடய யூஸருக்கும் சரி ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லானதாக ப்ராஜெக்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணணும். அகெயின் I'm tell you that finally after evaluation the deployment stage is crucial for ensuring the successful integration and operation of AI solution in real world environment, enabling them to deliver value and impact to users and stakeholders. ஸோ அதுதான் நம்ம சாப்டர் 1 யூனிட்டில் சாப்டர் 1 நம்ம பார்த்துட்டோம். அதாவது என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, 6 ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கிள் ப்ராசஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஏஐ டொமைன்ஸ். ஏஐ டொமைன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் டொமைன்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிகம்ஸ் intelligent according to the training it's get. ஸோ ஏஐன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் என்ன பாயிண்ட் என்ன தான் நடக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே இங்கே ட்ரெயின் பண்ணி தான் நம்ம அவுட்புட்டே வாங்குகிறோம். சரிங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பிகம் இன்டெலிஜென்ட். இது வந்து நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வந்து நம்ம எப்படி இன்டெலிஜென்ட் சொல்கிறோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த ட்ரைனிங் இட் கெட்ஸ். ஸோ எந்த அளவுக்கு இந்த டேட்டா வந்து ட்ரைனிங் ஆகுதோ அந்த அளவுக்கு இது வந்து இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். For training the machine is fed with data set. ஸோ எப்படி நம்ம வந்து அந்த மிஷினை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா we have some set of datas. அந்த டேட்டாஸை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஷினை வந்து இன்டெலிஜென்ட்டாக நம்ம மாற்றுறோம். ஸோ according to the application for which the AI algorithm is being developed.
So according to the application for which the AI algorithm is being developed, the data fed into it changes. So நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏஐக்காக we are creating the algorithm. அந்த algorithm பேஸ் பண்ணி இந்த டேட்டா வந்து நம்ம அந்த மிஷினுக்கு நம்ம கொடுத்து அது இன்டெலிஜென்ட்டாகவும் மாற்றுறோம். With respect to the type of data fed in the AI models can be broadly categorized into 3 domains. So நம்ம டேட்டா கொடுக்கறது வச்சு with respect to the type of data fed in AI model, நம்ம டேட்டா கொடுக்கறத பொறுத்து இந்த AI மாடல் வந்து நம்ம 3 டொமைன்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் விஷன், தேர்டு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாவை பொறுத்து இந்த AI மாடலை வந்து நம்ம 3 கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, செகண்ட் வந்து கம்ப்யூட்டர் விஷன், தேர்டு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். Statistical data is a domain of AI related to data system and process. இந்த statistical dataன்றது வந்து பார்த்தோன்னா it is a domain of AI related to data system and processes in which the system collects numerous data, maintains data sets and delivers meaning sense out of them. ஸோ இந்த statistical dataன்றது என்னென்னா நம்ம ஆல்ரெடி n number of datas வந்து அந்த AI மாடலுக்கு நம்ம கொடுத்துரும். அது பேஸ் பண்ணி அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாவை மெயின்டைன் பண்ணிவிட்டு அண்ட் டெரிவ்ஸ் மீனிங் அண்ட் சென்ஸ் அவுட் ஆஃப் தம். ஸோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலோ இல்லை என்ன கேட்டாலோ அந்த AI மாடல் வந்து அதுக்கான ஒரு ஆன்சரை வந்து ப்ரொவைட் பண்ணும். இதுதான் வந்து பார்த்தோம்னா statistical data. The information extracted through statistical data can be used to make a decision about it. நம்ம கொடுத்த அந்த டேட்டாவிலிருந்து தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அது டெசிஷன் மேக் பண்ணிவிட்டு நமக்கு அதுக்கான ஆன்சரை வந்து ரிப்ளை பண்ணும். ஸோ முழுக்க இந்த AI மாடல்ன்றது பேஸ்ட் ஆன் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. செகண்ட் வந்து அதிலே வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. So price comparison website. These websites are being driven by lots and lots of data. ஸோ இந்த வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இதில் நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஹவ் எவர் யூஸ் திஸ் வெப்சைட் யூ வுட் நோ த கன்வீனியன்ஸ் ஆஃப் கம்பேரிங் த ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் ஃப்ரம் மல்டிபிள் வெண்டர்ஸ் இன் ஒன் பிளேஸ். அதாவது என்னென்ன வெப்சைட்னா இப்போ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பொருளோட விலை ஆக்சுவல் ரேட் என்ன, எந்தெந்த இடத்துல எவ்வளோ கம்மியாக விற்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த AI மாடல் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ என்னென்ன வெப்சைட் வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் கிராபர், Price Runner, Jungly, Shopzilla, Deal Time or some example of price comparison website. ஸோ இந்த வெப்சைட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் AI மாடல்ஸ் மூலமாக தான். இதில் எல்லா டேட்டாவும் நம்ம ஃபெச் பண்ணி ஃபீட் பண்ணுறதுனால நம்ம என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோமோ அந்த ப்ராடக்ட் தகுந்த மாதிரியான ப்ரைஸஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். Nowadays, price comparison website can be found in almost every domain such as technology, hospitality, automobiles, durables, apparels, etc. ஸோ இந்த வெப்சைட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே யூஸ் ஆகும். என்ன பொருள் வாங்கினாலும் நம்ம இங்கே போயிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் விஷன். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் அப்ரிவேட்டட் as CV அப்படின்னாலே அது கம்ப்யூட்டர் விஷன் தான். இஸ் a domain of AI that depicts the capability of a machine to get and analyze visual information and afterwards predict some decision about it. இதில் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா நம்ம கொடுக்க போகிறதில்ல. இதில் எல்லாமே த்ரூ இமேஜஸ் மூலமாக தான் இதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான நமக்கு ஒரு அவுட்புட்டை வந்து இது நமக்கு கொடுக்க போகுது. The entire process involves image acquiring, screening, analyzing, identifying and extracting information. ஸோ இதோட ப்ராசஸே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இமேஜ் வந்து அக்யூர் பண்ணுது, அதுக்கப்புறமேட்டா ஸ்க்ரீனிங் பண்ணதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இது இப்படி தான் இந்த ஸ்டேஜஸில் தான் இந்த கம்ப்யூட்டர் விஷன் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். திஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராசஸிங் ஹெல்ப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எனி விஷுவல் கான்டென்ட் அண்ட் ஆக்ட் ஆன் இட் அக்கார்டிங்லி. ஸோ இது மூலமாக தான் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த விஷுவல்ஸ் ப்ராசஸ் நம்ம மேலே பார்த்தா அந்த ப்ராசஸ் மூலமாக தான் எந்த ஒரு இமேஜும் அது
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கான ஒரு ரிசல்ட்டை வந்து அது டிஸ்ப்ளே பண்ணுது. In computer vision, input to machines can be photographs, video and pictures from thermal or infrared sensors, indicators and different sources. ஸோ இந்த கம்ப்யூட்டர் விஷனில் நம்ம எப்படி டேட்டாஸ் வந்து ஒரு இன்புட் வந்து இந்த மெஷின்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கலாம், இல்லை வீடியோஸாக இருக்கலாம், இல்லை பிக்சர்ஸ் ஃப்ரம் தெர்மல் ஆர் இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் மூலமாகவும் இருக்கலாம், அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ். ஸோ எந்த டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் இமேஜ் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த இமேஜஸ் தான் நம்ம இதுக்கு வந்து இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம் இந்த கம்ப்யூட்டர் விஷனில். So computer vision related projects translate digital visual data into description. So இந்த computer vision என்ன பண்ணுது அப்படின்னா actually computer vision related projects எல்லாமே translating the digital visual data into description. நம்ம கொடுக்குற இமேஜை வச்சு தான் அது என்னவா மாற்றுதுன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனாக மாற்றுது. அது என்ன மாதிரியான வீடியோ, அது என்ன ஏதுன்ற மாதிரி அது ஃபுல் டீட்டெயில்ஸாக நமக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனாக தான் நமக்கு கொடுக்குது. This data is then turned into computer readable language to aid the decision making process. ஸோ இந்த டேட்டாலாம் எப்படி நமக்கு மாறுது அப்படின்னா முதல்ல இந்த டேட்டா எல்லாமே கம்ப்யூட்டர் ரீடபிள் லாங்குவேஜுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு டெசிஷன் எடுக்குது. டெசிஷன் எடுத்துகிட்டு the main objective of this domain of AI is to teach machines to collect information from pixels. இதோட மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா இந்த டொமைன் வந்து என்ன பண்ணுதுன்னா மெஷினுக்கு வந்து டீச் பண்ணுது எப்படி வந்து பிக்சலிருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் மெயினே என்னென்னா இமேஜஸ் தான். ஸோ இமேஜஸ்ன்னு சொல்லும்போது ஒவ்வொரு இமேஜுமே எதால் ஆனது அப்படின்னா பிக்சல் மூலமாக தான். நீங்கள் ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இமேஜை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த இமேஜஸ் எல்லாமே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். அந்த ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிக்சல் சொல்லுவோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் விஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவே என்னென்னா அந்த பிக்சலிருந்து அது டேட்டாவை நமக்கு கலெக்ட் பண்ணி அதுக்கான ஒரு டெசிஷன் எடுத்து தான் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் கம்ப்யூட்டர் விஷனில் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் மானிட்டரிங். கம்ப்யூட்டர் விஷன் எம்ப்ளாய்டு இன் அக்ரிகல்ச்சர் ஃபார் க்ராப் மானிட்டரிங், பெஸ்ட் டிடெக்ஷன் அண்ட் ஈல்டு எஸ்டிமேஷன். ஸோ தெரியும். ஸோ இந்த நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை யூஸ் பண்ணும்போது எல்லா நேரமும் நம்மளால் ஒரு செடியை வந்து கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த கம்ப்யூட்டர் விஷன்னு சொல்லும்போது க்ராப் மானிட்டரிங்காகவும் பெஸ்ட் டிடெக்ஷன் அண்ட் ஈல்டு எஸ்டிமேஷனுக்காகவும் தான் நம்ம இந்த கம்ப்யூட்டர் விஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ட்ரோன்ஸ் வித் கேமரா கேப்சர் ஏரியல் இமேஜஸ் ஆஃப் ஃபார்ம்லேண்ட் which are then analyzed to assess crop health and optimize farming practices. ஸோ நம்ம ட்ரோன் மூலமாக அந்த லேண்டில் இருக்கிற செடியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம இந்த கம்ப்யூட்டர் விஷன் மூலமாக நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த செடி எப்படி இருக்குது, அந்த அதில் இருக்கிற விளைச்சல் எப்படி இருக்குது, அதோட ஹெல்த் எப்படி இருக்குன்றது நம்மளால் ஈஸியாக டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்டில் படித்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சர்வேலன்ஸ் சிஸ்டம். Computer vision is used in surveillance system to monitor public spaces, building and borders. ஸோ நமக்கு தெரியும் முன்ன இருந்ததை விட இப்போது வந்து பார்த்தோம்னா சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மேக்ஸிமம் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பப்ளிக் ஸ்பேசஸில் ஏதாவது ஒரு பில்டிங் அண்ட் பார்டர்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த சர்வேலன்ஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். இட் கேன் டிடெக்ட் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ், track individuals or vehicles and provide real-time alerts to security personnel. ஸோ இந்த சர்வேலன்ஸ் சிஸ்டம் மூலமாக ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்தாலும் நம்மளால் பார்க்க முடியும். ஏதாவது வெஹிக்கிள்ஸ் இல்லைனா ட்ராக் இண்டிவிஜுவல் யாராவது பர்டிகுலர் பர்சன் ட்ராக் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாகவே ட்ராக் பண்ண முடியும். அண்ட் ப்ரொவைட் ரியல் டைம் அலர்ட்ஸ் டு செக்யூரிட்டி பர்சனல். ஸோ ஏதாவது த்ரெட்டனிங் மாதிரி இருந்தால் கூட we can give alert to the security personnel. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா another one example of computer vision, that is surveillance system. And next one is the natural language processing. அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா NLP அப்படின்னு சொல்லலாம். ஸோ NLP அப்படின்னா natural language processing. Natural language processing, abbreviated as NLP, is a branch of artificial intelligence that deals with the interaction between computers and humans using the natural language. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன், அதாவது ஹியூமனும் கம்ப்யூட்டரும் ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்றது சொல்கிறது தான்
in the NLP, natural language processing. Here they are using only the natural language, not the low level language, not the high level language. Here they are using natural language. So with the help of the natural language, human and the computer, they are interacting. ஓகேங்களா? So natural language refers to the language that is spoken and written by people. So natural language என்றது என்னன்னா, ஸோ அந்தந்த மக்கள் என்ன லாங்குவேஜ் அவங்க பேசுகிறாங்களோ அவங்களோட ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் அவங்களோட நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழ்நாடு பீப்புள்னு சொல்லும்போது தமிழில் பேசுவோம், கர்நாடகா அப்படிங்கும்போது கர்நாடகா பேசுவாங்க, கேரளானும் போது மலையாளம் பேசுவாங்க. ஸோ அந்தந்த மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்களோ அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ். ஸோ அவங்களோட ஓன் லாங்குவேஜ் வச்சு சிஸ்டமும் அவங்களும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது. So natural language refers to the language that is spoken and written by people, and natural language processing attempts to extract information from the spoken and written word using algorithm. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, அவங்களோட நேச்சுரல் லாங்குவேஜ் வச்சு அவங்க பேசுகிறத வச்சோ அவங்க எழுதுறத வச்சோ நம்ம என்ன பண்ணுறோன்னா த்ரூ த அல்காரிதம் மூலமாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் அந்த சிஸ்டத்துக்கு வந்து ஃபீட் ஆகிடும். The ultimate objective of NLP is to read, decipher, understand and make sense of human language in a valuable manner. ஸோ நம்ம நார்மல் லாங்குவேஜ் வச்சுட்டே, நம்மளோட நேச்சுரல் லாங்குவேஜ் வச்சுட்டே நம்ம கேட்குற கேள்விக்கு அந்த ஏஆல் ஒரு ஆன்சர் வந்து கொடுக்க முடியும், டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் வந்து இமெயில் ஃபில்டர்ஸ். இமெயில் ஃபில்டர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேசிக் அண்ட் இனிஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் NLP ஆன்லைன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இனிஷியல் அப்ளிகேஷன் தான் NLPயோட. இட் ஸ்டார்டட் வித் ஸ்பேம் ஃபில்டர்ஸ், அன்கவரிங் சர்டைன் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் தட் சிக்னல் ஸ்பேம் மெசேஜ். நமக்கு ஒரு மெசேஜ் வருது, அதில் எந்த ஒரு ஹெட்டிங் இல்லை, எந்த ஒரு டைட்டிலும் இல்லைன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில்ஸ் எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஸ்பேமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது எல்லாமே ஸ்பேம் ஃபோல்டரில் போய்ட்டு அது ஸ்டோர் பண்ணி வச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மிஷின் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ NLP is used in machine translation system like Google Translate and Microsoft Translator to automatically translate text from one language to another. ஸோ இந்த மிஷின் ட்ரான்ஸ்லேஷன் மூலமாக நம்மளோட நேச்சுரல் லாங்குவேஜிலிருந்து வேற ஒரு லாங்குவேஜை நம்மளால் டேட்டாஸை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். These systems analyze the structure and semantics of sentences in the source language and generate equivalent translation in the target language. ஸோ இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசுகிறோன்னா அந்த லாங்குவேஜ்க்கான கிராமர் அண்ட் சிமாண்டிக்ஸ் எல்லாமே அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஃபீட் பண்ணிவிடுவோம் அல்காரிதம் மூலமாக. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு நிகரான ஒரு வேர்டாக அது என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா NLPயோட இன்னொரு எக்ஸாம்பிள், தட் இஸ் மிஷின் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போதைக்கு 2 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தோம்னா எத்திக்கல் ஃப்ரேம்ஒர்க்ஸ் ஃபார் AI. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.